திமுக இவர் மேலே வன்மமாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லை. ஏன்னா அந்த மதியழகன் என்று சொல்லக்கூடிய கரூர் மாவட்ட செயலாளரை கழிச்சிட்டு யாரையுமே அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அது பல பேருக்கு என்ன இந்த திமுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் ஆரம்பித்தவர் ஸ்டாலின் சார், நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன், இவர் வெளில போக மாட்டாருங்கிறத அப்பையும் ஒரு முறை விளக்கமாக சொன்னார் மக்களுக்கு. நான் இங்கேயே வெளியில் நடமாடுற வழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்போ அவ்வளவு சவால் விட்ட பின்னாடியும் அவரை ஒரு ஆளாகவே மதிக்கவே இல்லையா தமிழ்நாடு அரசு? இந்த காவல்துறையெல்லாம் சரி இவர் தான் ஆக்ஷன் ஹீரோ, மேலே பாஞ்சுலாம் அடிப்பார், பல மாடிகள்லாம் தவக்கூடியவர், பல ஆற்றல் கொண்டவர், அதுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு இது பரவாயில்ல. புஷி ஆனந்த் மாதிரி குட்டி பூனைகளை கூட அவங்களால பிடிக்க முடியல, புளியை தான் கைப்பற்ற முடியல, பூனைக்குட்டியை கூட பிடிக்க முடியலன்னா ரொம்ப பேர் கேவலமாக கேட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறையை ஸ்காட்லாந்துக்கு நிகரானது அப்படி பேசிட்டு இருந்தப்ப என்னைக்கு புஷி ஆனந்தை பிடிக்கலையா அன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை மேலே இருந்தக்கூடிய அந்த டெரர் இமேஜ் இருக்குல்ல, அது இந்த காமெடி போலீஸ் மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிற கணக்கு வழக்கு கொஞ்சம் ஓடிச்சு. ஆனால் இதில் திமுகவுடைய ராஜதந்திரம் என்னன்னா, அவரை எதிர்நிலையில் நிறுத்துவது என்கிற இடத்துக்கு அவங்க போகவே இல்லை.